ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ ஜர்னி த்ரூ அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் வைல்ட் அட்வென்ச்சரிங் சீசன் 1 எபிசோட் 6. ஹே தம்பி, அந்த பசங்க என்னோட பொருட்கள் ஒழுங்கா தந்துரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இவன் யாரா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்ரைசல் பண்ணி பார்த்தா ஸ்லேவ் ட்ரேடர் அப்படின்னு காமிக்குது. ஆலனும் எலனாவும் ரொம்பவே பயப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி யூனிக்கான ட்வின்ஸ் அவ்வளவு ஈஸியில மறக்க முடியாது, இது என்னோட பொருட்கள் அவன் சொல்றான். மான்ஸ்டர் பைட்டா அந்த ஃபாரஸ்ட்ல இவங்களை விட்டுட்டு வந்ததுக்கு இவன் மூஞ்சிலேயே குத்தலாமா? ஸ்லேவ் ட்ரேடிங் இங்க லீகல் தான், பட் அவங்க தப்பிச்சு போகாம இருக்க மேஜிக் ஸ்லேவ் கான்ட்ராக்ட போட்டு வச்சிருப்பாங்க. பட் ஆலனுக்கும் எலனாக்கும் அப்படி எதுவும் இல்ல. பட் இவனை என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒழுங்கா அவங்கள கொடுத்துருன்னு சொல்லவும் இவனை அடிச்சிடலாமா வேணா, அது பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பிரச்சனை அப்படின்னு காட்ஸ் அந்த இடத்துக்கு வரவும், இந்த பையன் ஒரு திருடன் என் பொருளை திருடிட்டான்னு சொல்லுவோம். அப்படி எதுவும் இல்ல, முதல்ல அவர் என்ன பொருள் சொல்றாருன்னு கேளுங்க நம்ம ஹீரோ கேட்டா. சார், அந்த பையன் என்ன பொருளை உங்ககிட்ட இருந்து திருடான்னு கேட்டா அந்த பசங்களை அவன் காமிக்கிறான். அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸே கடுப்பாடுறாங்க. இவங்க ஸ்லேவ்னா அதுக்கான ப்ரூஃப காமி நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து அந்த மெர்ச்சன்ட் தயங்கவும் இவன் போய் சொல்லி இந்த பசங்களை கிட்னாப் பண்ண பாக்குறான் நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியில அந்த மெர்ச்சன்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஐசக்கும் வால்ட்டும் இவங்க நம்ம ஹீரோவோட சிப்ளிங்ஸ் தான் அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்காங்க. நாங்க போக தேவையில்லை அப்படின்னு ஆலன் எலனா கேட்கவும், விருப்பப்படுற வரைக்கும் நீங்க கூடவே இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அலனாவும் அழுதுகிட்டு நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்கிறாங்க. டாக்குமி, பேலியோட லாட எனக்கு நல்லா தெரியும், எந்த பிரச்சனை வந்தாலும் தயங்காம அவர்கிட்ட ஹெல்ப் கேளு, இந்த லெட்டரை வச்சுக்கோ, நீ வருவேன்னா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐசக் சொல்றான். கண்டிப்பா அந்த ஷெரன் சிட்டிக்கே திரும்ப வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி வாலெட் சொல்றான். சார், வாலெட்க்கும் ஐசக்கும் குட் பை சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அந்த பசங்களும் சொல்றாங்க, நெக்ஸ்ட் டைம் நான் அவங்கள சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஸ்லேவ் ட்ரேடர்னால ஆலனும் எலனாவும் சோகமா இருக்கவும், வாங்க ஃபாரஸ்ட் ஆஃப் காயாக்குள்ள போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஜோல் ஃபீட் போல்ட்டை வெளியே கொண்டு வர அவங்கள பார்த்த உடனே பசங்க கொஞ்சம் நார்மல் ஆக்குறாங்க. பசங்க ஏன் சோகமா இருக்காங்கன்னு ஜோலோ ஃபீட் விசாரிக்கிறாங்க. ஜோல் ஃபீட், பக்கத்து சிட்டி பெய்லி வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போனோம். போல்ட், மக்கள் யாரும் இல்லாம பாத்துக்கோ, ஒரு எஸ் ரேங்க் மான்ஸ்டர் மேல நாங்க போறத பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பசங்க அது மேல ரைட் பண்ண உடனே இப்ப ஹாப்பி ஆயிருந்தாங்க. பிளட்டி பியர் வருது அப்படின்னு போல்ட் சொல்லவும், நாங்க இது ஹேண்டில் பண்றோம். இப்ப அந்த அனிமல்ஸே போய் அதை அட்டாக் பண்ணுது. ஜோல், போல்ட், ஃபீல்ட்னு எல்லாத்தையுமே வந்து இப்ப ஆலனும் எலனாவும் பாராட்டுறாங்க. இப்ப ஆலனும் எலனாவையும் வந்து லிக் பண்ண போகும். வெயிட் பண்ணுங்க, பிளட்டி பியர்ஸை கடிச்சிங்க, வாயை கிளீன் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ கிளீன் பண்ணி விடுறான். இப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு சேஃப், இப்போ வேணா கொஞ்சிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே ஜாலியா இவங்க என்ஜாய் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட என்ன வேணும் நம்ம ஹீரோ நைட்டு டின்னருக்கு கேட்டா கிரீம் பன் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் டின்னர் கிடையாது, ஒயாக்குடன் செய்யவா, ரைஸுக்கு மேல எக் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரைஸுக்கு மேல எக் நிக்குமா, ஃபன்னியா தெரியுது சரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த அனிமல்ஸும் அதை கேட்கவும் சரி நம்ம ஹீரோ எல்லாருக்கும் மொத்தமா செஞ்சு கொடுக்குறாங்க. எதிர்பார்த்த மாதிரி இல்ல, சரி சாப்பிடுறோம் அப்படின்னு அவங்க சாப்பிட்டு பாக்குறாங்க. எல்லாருக்குமே அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. பெருசா இருந்தா ஒரே வேலை சாப்பிடுவீங்கன்னு குட்டியா மாதிரி சாப்பிடுறது நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இந்த வேர்ல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. கையை பார்த்து இப்பதான் இப்படி தூங்குறேன். இந்த வேர்ல்டுல மொத்தம் 3 மூன், ரெட், ப்ளூ, எல்லோ, இந்த மாசத்துக்கு 2 தான் தெரியுதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இன்னொரு வேர்ல்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறக்க முடியாதபடி நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ இப்ப தூங்குறான். இப்ப அடுத்து இவங்க டிராவல் பண்ணி ஃபைனலி ஓஷனையும் ரீச் பண்றாங்க. இதுதான் ஓஷனா, பெருசா இருக்கு, ஓஷன் இந்த பக்கம் இருக்கு, இப்ப அது பின்னாடி போயிட்டு திரும்பவும் வருது அப்படின்னு ஆலன் எலனா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிடாதீங்க, அது உப்பா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆலனுக்கும் எலனாக்கும் அதை குடிச்சு பார்க்கணும்னு தோணுது. நாங்க குடிக்கலாமான்னு கேட்கவும், இப்போ தானே சொன்னேன், வேணா அவங்க விரல விட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல வேலை நீங்க குடிக்கல பாத்தீங்களா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா ஹலோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா கடலுக்குள்ள தூரமா இருந்த ஒரு பொண்ணு வாய்ஸ் தான். நீங்க மூழ்கிட்டு இருக்கீங்களா, இருங்கி காப்பாத்த வர நம்ம ஹீரோ பார்த்தா, நீங்க டாக்குமி தானே அந்த பொண்ணு கேட்கவும், உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் மேலே நான் ஒரு மெர்மைட் அப்படின்னு சொல்லுவோம். மெர்மைடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்படின்னா அவளுக்கு காலுக்கு பதில் ஃபிண்டா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வாட்டர் கார்டோட ரிட்டைனர் உங்களை பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், இது யாருன்னு இந்த கிட்ஸ் கேக்குறாங்க. மெர்மைடுன்னு சொல்லவும், ஓஷன் அவங்கள சாப்பிட்டுச்சோன்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க ஆலன் எலனா தானே, அவங்கள பத்தியும் வாட்டர் கார்டோட ரிட்டைனர் சொல்லியிருக்காங்க. எங்க வில்லேஜ்ல ஒரு ப்ராப்ளம், டாக்குமியால ஹெல்ப் பண்ண முடியும்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லவும், சோ அப்ப நான் அவங்க வில்லேஜ்க்கு வரணும். அப்போ அவங்க வில்லேஜ் ஓஷனுக்குள்ள தானே இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா கரெக்டா சொன்னீங்கன்னு அவங்க சொல்லவும், வெயிட் பண்ணுங்க, தண்ணி கடியில நான் எப்படி மூச்சு விடுவேன், எனக்கு ஸ்விம்மிங் வர தெரியாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் ஜப்பான்ல இருக்கும்போது நான் ஸ்விம்மிங் பண்ணாலும் தண்ணி கடியில தான் போவேன். சில்க் கொடுத்த பவர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, ஆலனா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலே ஈஸியா ஸ்விம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. தண்ணி கடியில மூச்சு விட பிரேஸ்லைட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெர்மைட் கொடுக்குறா. இது பாடியை சுத்தி ஒரு தென் லேயரை கிரியேட் பண்ணும். ஸோ தண்ணி உங்க மேல பட்டு ஈரமாக மாட்டீங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. நான் உங்க கூட வரேன், பட் கன்ஃபார்மா என்னால உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க எங்க கூட வரதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்ற. அனிமல்ஸ்லாம் நம்ம ஹீரோவோட ஷேடோக்குள்ள போயிருந்தாங்க. பிரேஸ்லைட் கைக்குள்ள போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிருது. இப்போ இவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள போய் குதிக்கிறாங்க. அட உண்மைதான், தண்ணிக்குள்ள இருந்தும் நாங்க ஈரமாகலையேன்னு சொல்லி இப்ப தண்ணிக்கு உள்ள போறாங்க. தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோவால மூச்சு விடவும் முடியுது அண்ட் பேசவும் முடியுது. நினைச்ச மாதிரியே பசங்க அதுக்குள்ள ஸ்விம்
பண்ண கத்துக்கிட்டாங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன், என்னால முடியும்னு போயிட்டு மில்லினா மேல நம்ம ஹீரோ முட்டிருந்தான். பாவி ரொம்ப கியூட்டா இருக்காளே நம்ம ஹீரோ பார்த்து. சாரி பார்த்துக்கிட்டே இருக்கல, நம்ம போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இங்க டேஞ்சரஸ் பீஸ்ட் எதுவும் உண்டா நம்ம ஹீரோ கேட்டா. சாண்ட் கிராப் அப்புறமா ஹேமர் ஃபிஷ் அப்படின்னு வா சொல்றா. ஹேமர் ஃபிஷ் அந்த இடத்துக்கு வருவோம். அலனும் டக்குன்னு போய் அதை அடிச்சு போடுறாங்க. அடுத்தது அந்த சாண்ட் கிராப் அந்த இடத்துக்கு வருவோம். அதோட கொடுக்கு கிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சாண்ட் கிராபையும் இவங்க அசால்ட்டா அடிச்சு போட்டுருக்காங்க. இதை சமைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும், நான் சமைச்சு தரேன் அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த மெர்மைட் வில்லேஜ்க்கு இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேரியரை சென்ஸ் பண்றான். இதுதான் எங்க வில்லேஜ் அப்படின்னு மில்லனா காமிக்கிறா. பாவ் இது பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆலனும் எலனாவும் பாக்குறாங்க. இந்த இடத்த நாங்க ஆசூர் பேலஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்புறமா நான் உங்களுக்கு உள்ள சுத்தி காமிக்கிறேன். நம்ம போக வேண்டியது இந்த பேலஸ்க்கு பின்னாடி. எங்க பிரச்சனையே ஒன்னே ஒண்ணுதான். இந்த மூழ்கி போன போட்டு எங்களோட முக்கியமான மெடிசினல் ஹெர்ப் இருக்கிற வேண்டிய கேவை மறைச்சிடுச்சு. மொத்த வில்லேஜும் சேர்ந்து ட்ரை பண்ணாலும் இந்த போட்டை எங்களால மூவ் பண்ண முடியல. அப்பதான் எங்களோட பிரைஸ் கிட்ட வாட்டர் கார்டோட ரிட்டைனர் சொன்னாங்க டாக்குமின்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு மேல சொல்லுவோம். இதை இன்வென்டரிக்குள்ள என்னால ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் வந்துட்டு இன்ஸ்டன்டா அந்த போட்டை இன்வென்டரிக்குள்ள தூக்கி வச்சிருந்தான். அவ்வளோ பெரிய ஷிப் அசால்ட்டா மூவ் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு வா சொல்றா. ஷிப்புக்குள்ள உயிரோட யாரும் இல்ல, நல்லதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மத்த மெர்மைட்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. சார் டாக்குமி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோரலை போய் செக் பண்ணி பாருங்க நம்ம ஹீரோ சொன்னா. ரெண்டு பேரும் உள்ள போய் அந்த ஹெர்ப் மெடிசன்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க போறாங்க. மெர்மைட்ஸ்க்கு எல்லாம் அலர்ஜி ஏற்படும், அதுக்கு இந்த மெடிசன் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. சரி வாங்க ஹை பிரீஸ்ட பார்க்க போலாம் அப்படின்னு வா கூட்டிட்டு போறா. ஹை பிரீஸ்ட் சார் டாக்குமி ஆலன் எலனாவை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வா சொல்லுவோம். உள்ள வாங்க அந்த பிரீஸ்டஸோட வாய்ஸ் கேக்குது. வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டஸ் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி சில் அப்படிங்கிற காட் ஆஃப் விண்ட் தான் நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கே வர வச்சிருப்பான். பட் வாட்டர் கார்டு இப்ப நம்ம ஹீரோட விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.